பந்தம் எது சொந்தம் மிஸ்டர் கௌரி சங்கர், உங்க ஒய்ஃபுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றீங்க. ஆனா அவங்களா நேர்ல வந்து உங்க உயிருக்கு ஆபத்துன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிற ஏசி கண்ட்ரோல் ரூமுக்கு கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு வயர்லெஸ்ல மெசேஜ் கொடுத்து உங்களை இமீடியட்டா பிளாக் பண்ணி கொண்டு வர சொல்லி ஆர்டர் பண்ணிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார்? தயவு செஞ்சு வாங்க. எப்படி சார் வர முடியும்? கார்ல இவ்வளவு கேஷ் இருக்க? உங்க கேஷுக்கு நான் கேரண்டி. ப்ளீஸ் கம் சார். ஐ எம் சாரி, நான் யாரையும் நம்பறதா இல்ல. ஐ வில் கம் ஒன்லி இன் மை கார். ஓகே இன்ஸ்பெக்டர், நீங்க வண்டியை டிரைவ் பண்ணுங்க. இந்தாங்க. கான்ஸ்டபிள், நீ வண்டி எடுத்துட்டு ஃபாலோ பண்ணுப்பா. போ. வீட்டை சுத்தி டைட் செக்யூரிட்டி போடுங்க. யாருமே எஸ்கேப் ஆக கூடாது. ஓகே? ஓகே சார். நீ அப்படியே போப்பா. நீ இப்படி போ. நீங்க போ. சார் ஆல்ரெடி எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். வீடு பூட்டி இருக்கு சார். பூட்டி இருக்கா? நோ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட இங்க ஆள் நடமாட்டம் இருந்ததா எனக்கு ஹாட்லைன்ல மெசேஜ் வந்தது. ஓகே நாயுடு, இந்த வீட்டுக்கு பின்னாடி ஏதாவது வழி இருக்கா? சைடுல சந்து இருக்கு சார், அதுல போய் பின்னாடி வழியா போயிடலாம் சார். சார் நீங்க வீட்டுக்கு பின்னாடி 2 செக்யூரிட்டி போடுங்க. நாம டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உள்ள இருக்கிறவங்க தப்பிக்க வாய்ப்பு உண்டு. இல்லனா சூசைட் அட்டெண்ட் பண்ணிக்குவாங்க. அவங்க தப்பிக்கவும் கூடாது, தற்கொலை பண்ணிக்கவும் கூடாது. ஏன்னா உள்ள இருக்க அத்தனை பேரையும் உயிரோட அரெஸ்ட் பண்ண சொல்லி கமிஷனர் எனக்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு. சோ டிலே பண்ணாம ஆக்ஷன் எடுங்க. ஓகே? நான் கமிஷனர் கிட்ட சொல்லிடுறேன். ஆட்டோ கொஞ்சம் மெதுவாக போப்பா. ஏற்கனவே உடம்பு நடக்குது. நீ வேற பம்பர் குழுக்கள் குழுக்கிற. பம்பர் குழுக்கல்ல 10 டிக்கெட் வாங்கியாலும் 1 கோடி ரூபாய் வந்திருக்கும். உன்னை நம்பி வந்து இப்படி மோசம் போயிட்டேனே. ஐயோ அங்கிள், சும்மா ஏன் இப்படி பெனாத்தி வரீங்க? ஆசை யாரை விட்டுது? சின்ன சின்ன ஆசை சிறடிக்க ஆசைனா எனக்கு வந்ததெல்லாம் பெரிய பெரிய ஆசை, போங்கடிக்கிற ஆசை. அதனால தான் இப்போ போலீஸ்காரங்கிட்ட மாட்டி முட்டிக்கு லட்சால அடிக்க போறான். இது நிச்சயம் தெரிஞ்சு போச்சு. என்ன அங்கிள், கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு வாங்கல. அது ஒன்று தான் தெரிஞ்சிருக்கு, அதையும் மூடிக்க சொல்றியா? நீ சொன்னா பொச்சிக்கிறேன். ஐயோ அங்கிள், ஏன் இப்படி கத்துறீங்க? அங்க பார், ஜானி வீட்டு வாசல்ல எக்கச்சக்கமா போலீஸ் நிக்குது. ஆட்டோ, வண்டி நிறுத்து. இங்க நிறுத்துப்பா. மீட்டர் எவ்வளவு ஆச்சு? மீட்டர் சரியா ஒர்க் பண்ணல, நீங்க பார்த்து கொடுங்க. யோ, மேட்ரு இங்க சீரியஸா போயிட்டு இருக்கு. நீ மீட்டரை பத்தி பேசுறியா? அப்படியே ஓரமா வெயிட் பண்ணு. மொழி கொடுக்காத. மேட்ரு இன்னும் சீரியஸா போச்சு. இதே ஆட்டோல எஸ்கேப் ஆகலாம். கட் பண்ணிடாது.
கடவுளே, கௌரி இங்க வரல, தப்பிச்சிட்டாரு. நல்ல வேலை கௌரி இங்க வரல. தேவையில்லாம நம்ம எல்லாரும் சேர்ந்து மாட்டிருப்போம் வந்திருந்தா. மொழி, ஒரு வேளை இவங்களுக்கு முன்னாலேயே கௌரி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களோ என்னவோ. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க, நான் உள்ள போனாலும் பரவாயில்லன்னு முதல்ல உங்களை போலீஸ் ஸ்டேஷன் உள்ள தள்ளிடுவேன். வேண்டாமா, நான் வாயை முடிக்கிறேன். ஆட்டோ போலாம். நானும் வரேன். வாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணா நீ என் வாழ்க்கையை கெடுத்துட்டிய. எவ்வளவு பெரிய பிசினஸ் கை விட்டு போச்சு பாரு. ப்ளீஸ் விடா, வீட்டு வந்து பேசுப்பா. பா. என்ன கௌரி இங்க வந்து கத்திட்டு இருக்கிற? பின்ன என்னடா, எவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கி பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சா எல்லாத்தையும் கெடுத்துட்டா. இல்ல கௌரி, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கிற. டேய், அண்ணி ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி பண்ணலன்னா அது உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும். அதோட நம்ம குடும்ப மானமே போயிருக்கும். என்னடா சொல்ற? அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது கௌரி. நீ வீட்டுக்கு வா, நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். வாங்க உட்காருங்க சார். சொல்லுங்க சார். ரொம்ப நன்றி சார். என் மகனை எந்தவித ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் சார் ரொம்ப நன்றி சொல்லணும். அது எங்களோட கடமை தான் சார். ஆமா, நீங்க யார் மேலேயாவது கம்ப்ளைண்ட் தரணும்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். தொடர்ந்து 4 தடவை போன்ல மிரட்டினதுனால என் மருமக பயந்து போய் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. அந்த நேரம் பார்த்து நாங்க யாரும் வீட்டில் வேற இல்லை. உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா? அப்படியெல்லாம் யாரும் கிடையாது சார். நாங்க பாட்டுக்கு தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களால 4 குடும்பம் பொழைச்சிக்கிட்டு இருக்கே தவிர நாங்க யாரு சோத்துலையும் மண்ணலி போட்டதில்லை சார். எங்க குடும்பத்தை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. சரி சார், அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஃபார்மாலிட்டிக்காக லெட்டர் கொடுத்துட்டு உங்க மகனையும் மருமகளையும் கூட்டிட்டு போயிடுங்க. ரொம்ப நன்றி சார். கூட்டிட்டு போப்பா. இவ்வளவு வச்சு ஒரு நாடகம் ஆடி நான் பண்ண இருந்த பிசினஸ் எல்லாரும் சேர்ந்து கெடுத்துட்டீங்க. என் பார்ட்னர்ஸ் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து மானத்தை வாங்கிட்டியே. இல்ல கௌரி, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. என்னடா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க? அண்ணி நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்திருக்காங்கடா. நீ பிசினஸ் பார்ட்னர்ஸ் சொன்னவன்லாம் உண்மையான ஆளுங்களே கிடையாது. நீ பணத்தோட யாரை பார்க்கணும்னு போயிட்டு இருந்தியோ அவங்க எல்லாம் இப்ப கமிஷனர் ஆபீஸ்ல போலீஸ் கஸ்டடியில இருக்காங்க. பிரபா, நீ சொல்றதுல உண்மையா? ஆமா கௌரி, அவங்க எல்லாம் பெரிய பெரிய கிரிமினல் கேஸஸ் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இங்க டெல்லியில ஒரு ராபரி கேஸ், அப்புறம் மும்பைல ஒரு மர்டர் கேஸ், இந்த மாதிரி நிறைய கேஸ் அவங்க மேல இருக்கு. நீ பார்ட்னர்ஸ் சொன்னவன் பேரெல்லாம் ஆல்ரெடி போலீஸோட வாண்டட் லிஸ்ட்ல இருக்கு. நம்மள மாதிரி பணக்கார வீட்டுல பிறந்த பசங்க எல்லாம் கையில போட்டுட்டு பெரிய பெரிய மோசடி எல்லாம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்? இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து சுசிங்கிற பொண்ணோட போட்டோவை எல்லா சேட்டலைட் சேனல்லையும் காமிச்சிட்டு இருந்தாங்க. அவளை அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துல அவ கேங் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் சுத்தி வளைச்சு பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு 8 மணி நியூஸ் பாரு, எல்லாத்தையும் எலாபரேட்டா சொல்லுவாங்க. என்னடா இதெல்லாம்? என்னால நம்பவே முடியலையே. இன்னைக்கு மத்தியானம் நம்ம கடையோட அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம் வந்து சேட்டலைட் டிவில வருது. நீங்க பார்த்து ஒப்பீனியன் சொல்லுங்க, நான் அண்ணிக்கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க அதை பாக்குறதுக்காக டிவி போட்டிருக்காங்க. அப்பதான் இந்த சுசிங்கிற பொண்ணை பத்தியும் அவ கேங் மெம்பர்ஸ் பத்தியும் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அண்ணி அதை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. நீ வேற அப்பதான் பணத்தை வாங்கிட்டு போயிருக்க. அப்பா ஐயாவை பார்க்க போயிருக்காரு. நான் பிசினஸ் விஷயமா ஹார்பர் போயிட்டேன். அம்மா, வித்யா, மாப்பிள்ள 3 பேரும் கும்மிடிப்பூண்டியில் இருக்க ஃபேக்டரிக்கு போயிட்டாங்க. அண்ணி பாவம் தனியா வீட்டுல உட்காந்து நம்மளெல்லாம் கான்டாக்ட் பண்றதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிருக்காங்க. நீ ஒரு செல் ஆஃப் பண்ணி வச்சிருந்தியா? ஆமாண்டா, அகிலா ஏதோ சொல்ல வந்தா, நான் தான் கோவத்துல ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அப்புறமா தான் அண்ணி இப்படி ஒரு பிளான் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அவங்க மட்டும் இந்த மாதிரி செய்யலன்னு வச்சுக்க, நீ பணத்தை எடுத்துட்டு அங்க போயிருப்ப. அவங்க தப்பிச்சு போற அவசரத்துல உன்னை கொலை பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா போலீஸ் அவங்கள சுத்தி வளைக்கும் போது நீ அவங்க கூட இருந்திருப்ப. அவங்களோட மோசடி வழக்குகள்ல உனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு உன்னையும் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்பாவோட பேரு, குடும்ப கௌரவம் எல்லாம் போயிருக்கும். உண்மை தெரியாம நீ பாட்டுல என்னென்ன பேசிட்டு இருக்கிற? ஐம் சாரி அகிலா, உன்னை புரிஞ்சுக்காம நான் கண்டபடி திட்டேன். நீ இவ்வளோ இன்டெலிஜென்ட்னு எனக்கு தெரியாது. உன்னை போய் படிக்காத முட்டாள்னு நான் நினச்சிட்டேன் அகிலா. ஐம் சாரி. பரவாயில்ல, என்ன திட்டுற உரிமை உங்களுக்கு இருக்கு. அகிலாக்கு இந்த சின்ன வயசுல இவ்வளவு துணிச்சல் இருக்குன்னா பாராட்ட வேண்டிய விஷயம்தான். அடட, வாங்க கார்த்திக், வாங்க. என்னாச்சு அகிலா?
ஆட்டோவில் அடிபட்டுடுச்சு. உட்காருண்ணே. அகிலா தான் இன்னைக்கு பெரிய ஆபத்துல எங்க குடும்பத்தையே காப்பாத்திருக்காப்பா. ஆமாம் மாமா, அகிலா ஃபோன் பண்ணி என் வீட்டுக்கார பணத்தோட வந்துட்டு இருக்காரு, அந்த மோசடி கும்பல்கிட்ட மாட்டிக்காம நீ தான் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிச்சு. நானும் கொஞ்ச நாளாவே அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு டிவியில் வந்த மேட்ரு அகிலா என்கிட்ட சொன்னதுமே அந்த கேங் தங்கி இருக்கிற வீட்டுக்கு போய் நான் பார்த்தேன். அப்பதான் போலீஸ் அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வேனில் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதில் மாப்பிள்ளை எல்லாம் தெரிஞ்ச பிறந்தான் எனக்கு உயிரே வந்துச்சு. எங்களுக்கு நல்லது செய்யணும்ட்டு நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டீங்களே தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். இதில் என்னம்மா இருக்கு, என் தங்கச்சியோட வாழ்க்கை இதில் அடங்கியிருக்க. சரி மாமா, நான் அகிலாக்கு அடிப்பட்ட விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு போறேன். வேண்டாம்ப்பா, இப்போ உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுன்னா அவங்க ரொம்ப பதட்டப்படுவாங்க. நானே நாளைக்கு அவங்களை கூட்டிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஆமாண்ணே, இப்போ வேண்டாம். சரி, தேங்க்யூ. மாமி வாடி. என்ன மாமி, ஏன் டல்லா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? எனக்கு என்ன, நன்னா தான் இருக்கேன். இல்லையே, உங்க முகம் ஏதோ வாட்டமா இருக்குதே. தங்க ஞாபகம் வந்திருக்கும், அவளை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்களா? நான் ஏண்டி அவளை பற்றி கவலைப்படணும்? அவளுக்கு நன்னா ஆம்படையாக வாச்சிருக்கான், நன்னாவும் இருக்கா. நான் ஏன் கவலைப்படணும்? என் கவலையெல்லாம் அகிலாவை பற்றி தாண்டி. அவ்வளோ பெரிய குடும்பத்தில் குழந்தைய தனியாக தவிக்க விட்டுட்டோம். அங்கே அவள் எப்படி இருக்காளோ என்னவா இருக்காளோ அதை நினச்சிட்டு அதாண்டி கவலையாக இருக்கு. அவளுக்கு தான் அங்கே எல்லாரும் இருக்காங்களே மாமி. எல்லாரும் இருக்கா, ஆனால் புரிஞ்சுக்கணுமே. அவகிட்ட எப்படி பழகிறாளோ என்னவோ ஒன்றும் புரியல. ஏண்டி நீயும் ஆம்படையானோ ஒரு தடவை அவளை போய் பார்த்துட்டு வந்தா என்ன? எங்களுக்கும் அவளை போய் பார்க்கணும்னு ஆசைதான் மாமி. நாம அவளை கொடுத்துருக்கிறது பெரிய இடம். அடிக்கடி நாம போய் அவளை பார்த்தா அவங்க ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதுவும் இல்லாம அகிலாவை பார்க்க போகும்போது வெறுங்கையோட போனா அது அவ்வளவு நல்லா இருக்குமா? நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு தானே போகணும். இல்லைன்னா அது அவளுக்கு தானே மரியாதை குறைவு. எனக்கு என்னவோ அவ அங்க சந்தோஷமா இல்லைங்கிற மாதிரி தாண்டி என் மனசுக்கு தோன்றது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அகிலா நல்லா இருக்கணும்னு நீங்க ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க ஆசீர்வாதம் இருக்கும்போது அவளுக்கு ஒரு குறையும் வராது. அவ்வளவையே. உங்க வீட்டு போன் நம்பர் அவளுக்கு நல்லா தெரியும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா போன் பண்ண போறா. அகிலாவை பத்தி எனக்கு நன்னா தெரியும்டி. மத்தவா கஷ்டத்தை தான் தலையில சுமந்து பாலே ஒழிய தான் கஷ்டத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டா. ஏன்னா நம்மால மற்றவாளுக்கு ஏன் வீண் சிரமம்னு நினைக்கிறவோ என்னவோ. அந்த அகிலாண்டேஸ்வரி தான் அவளை பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். சார், இவங்களை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் கொண்டாந்து இதை கமிஷனர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே சார், நான் இவங்களை என்கொயரி ரூம் கூட்டு போறேன். ஜானி, அவங்க சொல்றதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. வாங்க. ஜானி கும்பலை நம்ம கஸ்டடி கொண்டாந்துட்டேன் சார். வெரி குட். ஒரு மிகப்பெரிய மோசடி கும்பலை 4 மணி நேரத்துக்குள்ள சுத்தி வளைச்சு பிடிச்சிட்டீங்க. என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் ஃபுல் பவர் கொடுத்தனால தான் எங்களால் பிடிக்க முடிஞ்சுது சார். சிஎம் லைன் இருக்கு சார். ஹலோ. எஸ் சார். ஓகே சார். சரி சார். சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சார் நான் கண்டிப்பாக அனுப்பி வச்சிடுறேன் சார். தேங்க்யூ சார். சிஎம் ரொம்ப பாராட்டி பேசினார். இந்த கும்பலை சுத்தி வளைச்சு பிடிச்ச அத்தனை பேருக்கும் தன் கைப்பட பாராட்டு கடிதம் அனுப்ப போறாரா. எல்லா போலீஸ்காரனுடைய பெயர் விலாசத்தை கோட்டைக்கு அனுப்ப சொல்லியிருக்கார். அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தூர்தர்ஷன், சேட்டலைட் டிவி எல்லாரும் இன்வைட் பண்ணுங்க. இந்த கும்பலை பிடிச்சாச்சு, அதனால பப்ளிக் இனி பயப்பட வேண்டாம் அப்படின்னு இம்மிடியேட்டா நியூஸ் ஃபிளாஷ் பண்ணி ஆகணும். எஸ் சார். டூ இட் ஃபாஸ்ட். இந்தாக்கிற பால் சாப்பிட. நீங்க ஏன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு? இத்தனை நாள் நீ எங்களுக்கு பண்ணல, சாப்பிடு. அகிலா, உடம்பு எப்படி இருக்குமா? டாக்டர் என்ன சொன்னாரு? ஒன்றும் இல்லை மாமா, இது சின்ன அடிதான், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாரு. ஆமா,
அகிலாக்கு ஒன்றும் ஆயிடாது இல்லை? ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத. இந்த பிரச்சனையை உருவாக்குனதும் நீதான், இப்ப வருத்தப்படுறதும் நீதான். இதுக்கு தான் எது நடந்தாலும் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்கணுங்கிறது. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நாங்க தான் உனக்கு பக்கபலமா இருப்போம். அன்னைக்கு எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசினேன், அதுக்காக எல்லாரும் கோச்சிட்டா போயிட்டாங்க. இன்னைக்கு உனக்கு கஷ்டம் வரும்போது அத்தனை பேரும் கூட உனக்கு ஆறுதல் சொல்லல. அதான்டா பாசங்கிறது. ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிப்பார். அகிலா மட்டும் சாமர்த்தியமா நடந்துக்கலன்னா இந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்கும் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குடா. நிறைய படிச்சவங்க கூட அகிலா மாதிரி ஐடியா கொடுக்க முடியாது, அவ்வளவு பிரில்லியண்டா பண்ணிருக்காங்க. ஏன் நீ பார்க்க ஒண்ணுமே தெரியாத பொண்ணு மாதிரி இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் தோணுது? ஜானி உங்க எல்லாருடைய சந்தோஷத்தையும் பறிச்சுப்பான்னு நினைச்சேன், முடியாம போயிடுச்சு. இனிமேல் நான் யாரையும் நம்ப போறதில்ல. சிவசங்கரன் குடும்பத்துல சிரிப்பு சத்தம் கேட்க கூடாது. அதுக்கான வேலையை நானே நேரடியா செய்யறேன். இந்தாங்க. என்ன வித்யா, உங்க அண்ணி ஏதாவது சாப்பிட்டாங்களா? ஒண்ணுமே சாப்பிடலைங்க, எதுவுமே வேண்டான்ட்டாங்க. அண்ணி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அந்த பயம் இன்னும் அண்ணி மனசை விட்டு போகல. தூங்கி இருந்தா சரியாயிடும்னு நினைக்கிறேன். உங்க அண்ணி மத்தவங்க மாதிரி படிச்சவங்களா இல்லாட்டி கூட இந்த விஷயத்த எவ்வளவு புத்திசாலித்தனமா டீல் பண்ணிருக்காங்க பாத்தியா? ஆமாங்க, எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருந்தா கூட நான் இந்த மாதிரி டீல் பண்ணிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. அண்ணி உண்மையிலேயே ரொம்ப தைரியசாலிங்க. ஆமா வித்யா, படிச்சவங்களே கூட பதட்டப்படுற இந்த ஒரு காரியத்தை உங்க அண்ணி எவ்வளவு புத்திசாலித்தனமா பண்ணிருக்காங்க பாத்தியா? அவங்க மட்டும் முன்னாடியே போலீஸ்ல போய் சொல்லலைன்னா கௌரி பணத்தோட அங்க போயிருப்பாரு. ஏன் கௌரி உயிருக்கு அது ஆபத்தா கூட அமைஞ்சிருக்கலாம். அப்படி நடக்காம அவர் ஜானியை போய் பார்த்துருந்தாருன்னு வச்சுக்க, இன்னைக்கு நீ, நானு, உங்க அப்பா, அம்மா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கைகட்டி நின்றுக்கணும். ஒரு பெரிய ஆபத்து இருந்து உங்க அண்ணி நம்மளை காப்பாத்திருக்காங்க. உண்மைதாங்க. அன்னைக்கு அப்பா உங்ககிட்ட அண்ணனுக்கு பணம் தரதை பத்தி கேட்டப்போ நீங்க கூட யோசிச்சு செய்யுங்க மாமா, அவசரப்படாதீங்கன்னு சொன்னீங்க. எனக்கு உங்க மேல ரொம்ப கோவம் வந்தது. என்னடா அண்ணனுக்கு பணம் தரதை இவர் தடுக்கிறாரேன்னு. ஆனா நீங்க பண்ணதும் சரிதான் இப்பதாங்க புரியுது. நமக்கு ரொம்ப தெரியாதவங்க திடீர்னு நெருங்கி பழகுனாங்கன்னு வச்சுக்க, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது தவிர தெரியாதவங்களோட பிசினஸ் பண்றது வேற ரொம்ப ரிஸ்க். எனிவே, ஒரு பெரிய ரிஸ்க்ல இருந்து உங்க அண்ணி நம்மளை காப்பாத்திருக்காங்கன்னு வச்சுக்கேன். ஆமாங்க, நீங்க பால் குடிங்க. அன்னைக்கு நம்ம இவ்வளவு சொல்லியும் உங்க அப்பா 5 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காருன்னா பாருங்க. ஏதோ உங்க அண்ணி இருக்குனால உங்க அண்ணனையும் பணத்தையும் காப்பாத்திட்டாங்க, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ஆமா உஷா, 5 கோடி ரூபாய் பணமும் போய் அண்ணன் உயிருக்கு ஆபத்தும் வந்திருக்கும். பணம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்கறதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டாங்க. அதுக்கு நம்ம அப்ஜெக்ட் பண்ணோம். அதையும் மீறி அவர் 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. இதுக்கு எதுக்குங்க நம்மளை டெல்லியிலேருந்து இங்கே வர வைக்கணும்? அவருக்கு என்ன தோணுதோ அது பண்ண வேண்டியது தானே? அதை விடு உஷா, ஏதோ அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல அப்பா தெரியாம பணத்தை கொடுத்துட்டாரு. கொடுக்க வேண்டாம் நான் சொல்லலைங்க, கொடுக்கட்டும். அவர் பெத்த புள்ள, அதை நான் எப்படி தடுக்க முடியும்? ஆனா அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா கூட பிறந்தவங்க இவ்வளோ பேர் இருந்தோம் நம்ம அவர் அனாதையை தவிக்க விட்டோம் தானே சொல்லுவாங்க. அதனால நம்ம மானமும் தானே போகும். ஏதோ எங்கிருந்தோ வந்த அந்த அகிலா இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் நம்ம எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல புலம்பிட்டு இருப்போம். என்ன மோலி சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்க? சாப்பிட்டியா? ஆண்டி, உங்களை ஒண்ணு கேக்குறேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? கேளு. நம்ம எல்லாரும் ஒரு பாட்டு கேக்குறோம், அதே பாட்டு திருப்பி திருப்பி கேட்டா போர் அடிக்காத? அது அந்த பாட்டோட தரத்தை பொறுத்தது. ஏன் கேக்குற? பின்ன என்ன ஆண்டி, நம்ம வீட்டுல திருமண பக்கம் எல்லாம் அகிலா 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 புராணமாவே இருக்கு. அப்படி ஏன் அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்கன்னே தெரியல. அப்படி என்ன அகிலா பெருசா சாதனை பண்ணிட்டா? மேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பாள்